ஹை செலிபிரிட்டிஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு நம்ம வந்துருவோம். நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா? புதுசா வீடு கட்டும்போதா? இல்ல. பெருசா சம்பளம் வாங்கும்போதா? அப்பவும் இல்ல. வயசு கூட கூட நம்ம மனசுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் தான் நம்ம வாழ்க்கைய வந்து முழுசா மாத்தும். வாழ்க்கையோட ரகசியம் என்ன தெரியுமா? அத பத்தி தான் நான் இன்னைக்கு வீடியோல சொல்ல வந்திருக்கேன். ஸோ வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். 20 வயசுல முக்கியமா தோணுனது 40 வயசுல அர்த்தமே இல்லாத விஷயமா தெரியும். இதுவே 60 வயசுல நம்ம தேடிய சந்தோஷங்கள்லாம் 80 வயசுல வேற மாதிரி தெரியும். ஸோ அதனால இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த விஷயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையே வேற ஒரு கோணத்தில் பார்க்க வைக்கும். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ வரதா இருந்தால் லைக்கையும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள வாங்க. ஹைப் பட்டனே அமுக்கிக்கங்க. 40 வயசுக்கு முன்னாடி பல பேரோட வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு போட்டி போட்ட மாதிரி இருக்கும். யாரெல்லாம் நம்மளை என்ன நினைக்கிறாங்க, யார் என்ன பேசுகிறாங்க, நம்மளை யாராச்சும் பாராட்டுறாங்களா, இதுக்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் 40 வயசுக்கு அப்புறம் ஒரு உண்மை தெரியும் பாருங்கள். நம்மளை பற்றி யாருமே அவ்வளோ யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம தூக்கமே போகிற அளவுக்கு யோசிக்கிற விஷயங்களெல்லாம் மற்றவங்க 5 நிமிஷத்தில் மறந்துடுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு அசால்ட்டான விஷயம். பட் நமக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த உண்மை தெரியும் போது தான் மனசில் ஒரு சுதந்திரமே பிறக்கும். 55 வயசில் 50 வயசில் என்ன தெரியுமா நடக்கும்? வாழ்க்கை ஒரு ஆசிரியராக மாறிடும். அதாவது சொல்லுவாங்க, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். ஸோ எல்லாருமே திருத்த முடியாது, எல்லாருமே சந்தோஷப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் புரியும். எப்போ? 40 வயசில் நம்ம எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து மன அழுத்தம் சுத்தமாக இல்லாமல் போகும். நிம்மதிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறது அப்போ தான் புரியும். இந்த வயசில் இப்போ நம்ம 30 வயசுக்கு மேலே ஆகுதா, இப்போலாம் நம்ம என்ன சொல்லுவோம்? நிம்மதியாகவே இல்லை, ஆனால் சிரிக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன், வெளியில் பார்க்குறவங்களுக்கு நான் நல்லா இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் என் மனசுக்குள்ள இருக்க சோகம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இது வந்து உண்மையான நிம்மதி கிடையவே கிடையாது. 50 வயசுக்கு மேலே தான் நிம்மதினா என்னன்னே புரியும். ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு எதுவுமே ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. 40 வயசுல நெறைய படிச்சவன், கம்மியா படிச்சவன் 2 பேருமே ஒண்ணா தான் இருப்பான். ஏன்னா, கம்மியா படிச்சவன் கூட சில நேரம் அதிகமா சம்பாதிக்கலாம். இதுவே 50 வயசுல அழகா இருக்கிறது, அழகு இல்லாம இருக்குது 2மே ஒண்ணா தான் இருக்கும். ஏன்னா, நம்ம எவ்வளோதான் அழகா இருந்தாலும் சரி, இந்த வயசுல சுருக்கங்கள் வரத்தான் செய்யும். என்னடா இது சுருக்கம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்மளால கவலைப்பட முடியாது. ஏன்னா, வரத்தான் செய்யும். அத நம்ம வந்து தாங்கித்தான் ஆகணும். இதுவே 60 வயசுல நம்ம வந்து எப்படி சொல்றது? பெரிய பெரிய பதவிகள்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த பெரிய பதவியா இருந்தாலும் சரி, சாதாரண பதவியா இருந்தாலும் சரி, 2மே ஒண்ணு தான். ஏன்னா ரிட்டயர்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்ச்மேன் கூட நம்மளோட முகத்த பார்க்கவே யோசிப்பாங்களா, "ஐயய்யோ! இவன் மூஞ்சிலயா முழிக்கணும்? இவன் ஏதாவது சொல்லுவானே!" அப்படின்னு நினைப்பாங்களாம். ஸோ அதனால 60 வயசுல உயர் பதவியா இருந்தாலும் சரி, சாதாரண பதவியா இருந்தாலும் சரி 2மே ஒண்ணு தான். இதுவே 70 வயசுல என்ன தெரியுமா நினைப்போம்? பெரிய வீடா இருந்தா என்ன, சின்ன வீடா இருந்தா என்ன, 2மே ஒண்ணு தான். என்ன காரணம் தெரியுமா? யாராவது கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா பெரிய வீடா இருந்தா கூட நம்ம வந்து யோசிப்போம், ச்சே இவ்வளோ பெரிய வீட்ல நம்ம எப்புட்றா நடக்குதுன்னு. ஏன்னா இப்போ 30 வயசுக்கு மேல எல்லாருக்கும் முட்டு வலி வந்துருது. இது 70 வயசுலங்கும்போது நம்மளே தவண்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு எதுக்குடா பெரிய வீடு அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ சிம்பிளான வீடே ஓகேன்னு தோணும். ஆனா இப்போ நம்ம 30 வயசுக்கு மேல என்ன நினைப்போம்? ஒரு பெரிய வீடு கட்டணும், நல்லா இருக்கணும், காரு, பங்களான்னு செட்டில் ஆகணும். இப்படித்தான் யோசிப்போம். ஸோ எப்பவுமே நம்மளோட உடம்புக்கு நீங்க முக்கியத்துவம் குடுங்க. அப்பந்தான் 70 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, கம்பீரமா சூப்பரா சரத்குமார் மாரி நம்மளால நடக்க முடியும். அப்படி நடக்கணும்னா நீங்க உங்களோட உடம்பை இப்பவே நல்லபடியா கவனிச்சுக்கங்க. 80 வயசுல பணம் இருக்கும். பணம் இல்லன்ட்டுலாம் கிடையாது. பணம் இருக்கு, பணம் இல்ல. 2மே ஒண்ணா தான் இருக்கும். ஏன்னா பணத்த செலவு பண்ணணும்னு நம்மளே நெனச்சா கூட, எங்க போய் செலவு பண்றது? அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மள கூட்டு போறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். நம்மளோட துணைக்கு யாராவது நம்ம பேரனோ, பேத்தியோ நம்ம கூட இருந்தா மட்டும் தான் நம்மள அத செலவு பண்றதுக்கு கூட காசு வேணும். செலவு பண்றதுக்கு கூட நமக்கு துணைக்கு ஒரு ஆள் இருந்தா மட்டும் தான் செலவு பண்ண முடியும். ஸோ அதனால இந்த வயசுலயே உங்களால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருந்துக்கங்க. சந்தோஷமா இல்ல, இப்போ நான் சேர்த்து வச்சா பின்னாடி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. எங்க பக்கத்து வீட்லயே சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? இப்போ நான் ஓடி ஓடி உழைச்சா தான் பின்னாடி நான் உட்காந்து சாப்பிடலாம் அப்படிம்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உட்காந்து சாப்பிடலாம். ஆனா பக்கத்துல இன்னொருத்தர உட்கார வச்சுக்கிட்டு தான் சாப்பிட முடியும். ஸோ எப்போ நம்ம கை, கால் தெம்பும் திடனோட இருக்கோ, அப்பவே நீங்க உங்களுடைய சந்தோஷத்தை நீங்களே சந்தோஷமா ஏத்துக்கங்க. நான் இப்பவே கஷ்டப்படுவேன், கஷ்டப்படுவேன் நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா, எல்லாம் உழைச்சு கையில ஒரு காலத்துல நிக்கும்போது, அத அனுபவிக்கிற அளவுக்கு நம்மட்ட தெம்பும் திடனும் இருக்காது. இதுவே 90 வயசுல
90 வயசுங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் 90 வயசு வரைக்கும் கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலும் தூங்குறது, முழிச்சுக்கிறது 2மே ஒண்ணு தான். ஏன்னா, முழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா, எந்திரிச்சு நமக்கு எந்த வேலையுமே இருக்காது. இப்போ இருக்கிற மாரி இருக்காது இல்லையா? இப்போ 30 வயசில எந்திரிக்கிறோன்னா, எந்திரிச்சு பறந்து 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 எல்லாருமே ஆஃபீஸ் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் வேலை இருக்குது, குழந்தைங்கள ரெடி பண்ணணும், இப்படி ஒவ்வொரு வேலையா இருக்கும். இதுவே 80, 90 வயசுக்கு அப்புறம் பாருங்களேன், எந்த வேலையுமே இருக்காது. அவங்கவங்க ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் வேலை இருக்கும். சரிம்மா, நீ இப்போ என்னதாம்மா சொல்ல வர? ரொம்ப வளவளன்னு பேசாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஸோ எதனால நான் இதை சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நாம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஆக போகிறோம். இது பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்க போகிறோம். ஸோ வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கங்க. இதுதான் வாழ்க்கையோட ரகசியம். ஸோ வாழ்க்கையில் இருக்க டென்ஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக வாழுங்க. ஏன்னா திருப்பி இந்த லைஃப் நம்ம கையில் கிடைக்க போகிறது இல்லை. கிடைச்ச வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்க. நம்ம எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிடுவோம். என்ன தப்பு தெரியுமா? சந்தோஷத்த நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் இது முடிஞ்சால் சந்தோஷமாக இருப்பேன், அது முடிஞ்சால் சந்தோஷமாக இருப்பேன், இந்த ஒன்றே ஒன்று நான் செஞ்சுட்டா போதும், அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக நான் நிம்மதியாக இருப்பேன், இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் வாழ்க்கை நமக்காக காத்துக்கிட்டு இருக்காது, கடிகாரமும் நமக்காக நிற்காது. ஒரு தத்துவத்தில் கூட சொல்லுவாங்க தெரியுமா? நீ சும்மா இருக்கும் போதெல்லாம் உன்னோட கடிகாரத்தை பாரு, அது ஓடிக்கிட்டு இருக்கிறது முள்ளு கிடையாது, உன்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வயசும் வாழ்க்கையும் யாருக்காகவும் நிற்காது, அது ஓடிக்கிட்டே தான் இருக்குது, அது பின்னாடி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். கடைசியாக எண்டுக்கு வந்துடலாமா? ஒரு நாள் நம்மளுடைய பழைய புகைப்படங்களை பார்ப்போம் கண்டிப்பாக. இப்போ தான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம செல்ஃபி நிறைய எடுத்து வைக்கிறோம் இல்லையா? நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பேரன் பேத்திக்கிட்டலாம், அந்த காலத்தில் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அதுவே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நம்ம பேரன் பேத்திட்ட சொல்கிறத விட, நம்ம சந்தோஷமாக இருக்கிறத சொல்லிட்டு போயிடுவோமே. எப்படி இருந்தாலும் அந்த நல்லதோ கெட்டதோ நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். ஸோ சந்தோஷமத்தையே நம்ம அனுபவிச்சுட்டு போவோம். ஏன் கெட்டதை அனுபவிக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் 15,000 சம்பாதிச்சாலும் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். 50,000 சம்பாதிச்சு நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். நீங்கள் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு நல்ல வசதியாக இருப்பாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற நிம்மதி அவங்ககிட்ட இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்காது. ஏன்னா அந்த 50,000த்துக்காக அவங்க வாழ்க்கையே தொலைச்சி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே நீங்கள் 15,000 சம்பளம் வாங்கிட்டு உங்களால் நிம்மதியாக உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க முடியும். முக்கியமாக எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்க முடியும். எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் வாழ்க்கையோட மாற்றம். அதை ஏற்றுக்க பழகுங்க. எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு இப்போவே இருக்கிற லைஃப்பை விட்டுட்டு அப்புறமா யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த லைஃப் நம்மளை தேடி வராது. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நமக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிறது நினச்சாலே தெரியும். கை கால் வலி, முட்டு வலி எல்லாமே இப்போவே வந்துருச்சு. முடி கொட்டுற பிரச்சனைலாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ முக்கால்வாசி பேர் சொட்டையாக தான் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நம்ம சந்தோஷத்தை தேடி தேடி அலையிறோமே தவிர நம்மகிட்ட இருக்க சந்தோஷத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ நம்மகிட்ட இருக்க சந்தோஷத்தை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். 90 வயசில் ஒரு மனுஷன் நம்ம என்ன தெரியுமா நினைப்போம்? ஐயோ நான் இவ்வளோ காலம் சம்பாதிச்சிருக்கேன்னு அப்படின்னு நினைக்க மாட்டோம். நம்ம வாங்கின வீட்டை நினைக்க மாட்டோம். நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படின்ட்டு அந்த தருணங்களை மட்டும் தான் நம்மளால் நினைக்க முடியும். நம்மளுடைய குழந்தைகள் சிரித்த சத்தம், நம்ம குடும்பத்தோடு எடுத்த ஃபோட்டோஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக ஊர் சுற்றுறது, இது மட்டும்தான் நம்ம நினைவுக்கு வரும். நான் வீடு வச்சுருக்கேன், கார் வச்சுருக்கேன், பங்களா வச்சுருக்கிறேன்னா இது எல்லாம் வரும். ஆனால் இதோட கம்பேர் பண்ணினா அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாமோ, நம்ம லைஃப்பை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம யோசிக்காத அளவுக்கு நம்மளோட லைஃப்பை நம்ம கொண்டு போகணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு வீடியோ புரியும் நான் நம்புகிறேன். நம்ம சில நேரம் யோசிப்போம் தெரியுமா, ஐயோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்ம ஏன் இதை பண்ணணும், கொஞ்ச நாள் தள்ளியே நம்ம பண்ணிக்கலாம், இப்போவே பண்ணினா கண் விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த கந்திஷ்டிக்கு பயந்தே தன்னுடைய லைஃப்பை தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட நகை நட்டு வீடு வாசல் எல்லாமே இருக்கும். ஆனால் வெளியில் உள்ளவங்க எது நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவாங்க. ஐயையோ நான் நெக்லஸ் போட்டால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய வீடு கட்டினா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதாவது மனுஷங்களில் 2 வகை. எப்படி தெரியுமா? ஒருத்தவங்க நல்லா வாழணும்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் நல்லா இருந்தும் வெளியில் நல்லா இல்லாத மாதிரி காட்டுவாங்க. ஸோ 2மே வேஸ்ட்டு. எப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் நமக்கு வயசு ஆக தான் போகுது. ஸோ நம்மளுடைய லைஃப்பை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஸோ லைஃப்பை நல்லா ஜாலியாக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் இனி சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு நிறைய ஒரு பவர் இருக்குது. நீங்கள் சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும். ஸோ நான் இனி சந்தோஷமாக வாழ்வேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா, பை மா.